கருத்துடைய பரிசுமையோட அடிமை தேவன் கடந்த நாள் பாதுகாத்து இந்த பரிசுத்த 2ஆம் வாரத்து பிரவேச தேவனை இறக்கம் பாராட்டினா அவர் நாமத்து மிகுந்ததாக தேவன் அறிவித்த ஒரு வார்த்தை வாசித்து கடந்து சொல்வோம். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 1-3 வரைக்கும் வாசிப்போம். உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசம் இருங்கள், என்னிடத்தில் விசுவாசம் இருங்கள். என் பிதாவின் வீட்டு அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாத இருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்கு ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண பின்பும் நான் இருக்கிற இடத்தில் நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடி வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன். தெய்வத்து நாமத்து மைக்குமுள்ளதாக. இங்கே அருமரட்சகரை இயேசு கிறிஸ்து உயிரோடு நாட்களில் தேவனுடைய பிதாவாகிய தேவனிடத்தில் அநேக வாசஸ்தலம் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இதை பல நிலையை நாம் பிரசங்கித்திருக்கிறோம். இன்று நாம் இறைசுமத்தில் அறிந்து கொள்கிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பரலோகத்தில் எவ்வளோ வாசஸ்தலம் இருக்கிறது, பரலோகம் என்பது எங்கே இருக்கிறது, அதில் எவ்வளவு வாசஸ்தலம் இருக்கிறது, அதை குறித்து நாட்கள் நாம் தியானம் செய்ய போகிறோம். ஆனால் பரலோகம் என்பது என்ன, அங்கே எவ்வளோலாம் வாசஸ்தலம் இருக்க நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். நாம் இறைமார்க்கு நமக்கு அறிவிக்கிற பிரகாரம், பரலோகராஜ்யத்தை குறித்து வேதம் நமக்கு திருவலம் பற்றுகிற பிரகாரம், பரலோகராஜன் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சமூகம். அதில் வேதத்தின்படி நாம் தியானம் செய்வோம். சங்கீதம் 48ஆம் அதிகாரம் 1-2 வாசிப்போம். கர்த்தர் பெரியவர், அவர் நமது தேவனுடைய நகரத்திலும் தமது பரிசுத்த பர்வதத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். வடதிசையில் உள்ள சீயோன் பர்வதம் வடிப்பமான ஸ்தானமும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமாய் இருக்கிறது. அதுவே மகாராஜாவின் நகரம். கர்த்தர் பெரியவர், அவர் தமது தேவனுடைய நகரத்திலும் தமது பரிசுத்த பர்வத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். வடதிசையில் உள்ள சீயோன் பர்வதம் வடிப்பமான ஸ்தானமும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமாய் இருக்கிறது. அது மகாராஜாவின் நகரம். இறைமாருக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் வானாதி வானங்கள் என்று சொல்லப்படுகிற 3 வானங்கள் காணப்படுவதாக, அதில் 3ஆம் வானத்தில் தான் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய ஒரு வீடு இருப்பதாக பார்க்கிறோம். அந்த வீடு பார்த்தீங்கன்னா வட திசையில் இருக்கிறது. அதனால் வானம் 4 திசைகள் காணப்பட்டாலும் தேவன் அமர்ந்திருக்கிற ஒரு இடம் பார்த்தீங்கன்னா வட திசையில் உள்ள சீயோன் பருவத்தில். அந்த பருவத்து தான் தேவன் இருப்பதாக நடைமுறைப்படுத்தப்படுகிறது. சங்கீதம் 50ஆம் அதிகாரம் 1-2 வாசிப்போம். வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் வசனித்து சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் உள்ள பூமியை கூப்பிடுகிறார். பூரண வடிவுள்ள சியோனிலிருந்து தேவன் பிரகாசிக்கிறார். வல்லமையுள்ள தேவனாய் கர்த்தர் வசனித்தும் சூரியன் உதிக்க திசை தொடங்கி அது அஸ்தமிக்க திசை வரைக்கும் உள்ள பூமியை கூப்பிடுகிறார். பூரண வடிவுள்ள சீயோனிலிருந்து தேவன் பிரகாசிக்கிறார். ஆனால் தேவன் தங்கியிருக்கிற ஸ்தலம் ஒரு பூர்ணம், ஒரு பழுதுமில்லாத ஒரு நகரம். அந்த நகரத்தில் தான் பிதாவாகிய தேவனுடைய வாசம் பண்ணுகிறார். அங்கே பல நிலைகள் உண்டு. அந்த நகரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே காணப்படுகிற அந்த நகரத்தில் முதல் நிலை, அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா சியோன் என்று சொல்லுவார்கள். அங்கே தான் தேவன் வாசம் பண்ணுகிற இடம். 2வது அதில் பார்த்தீங்கன்னா எருசலேம் என்று சொல்லுவார்கள். அங்கே பார்த்தீங்கன்னா தெய்வதூதர்கள் வந்து தன்னை ஆர்ப்பரித்தார்கள் என்று பார்க்கிறோம். சங்கீதம் 128ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தோடு வாசிப்போம். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். ஆனால் தங்கியிருக்கிற அந்த மாளிகைக்கு சீயோன் என்று சொல்லப்படுகிறது. இப்போதான் நிறைய அர்த்தம் உண்டு. அது உயரமான அப்படின்னு சொல்லுவார்கள், ஒரு மகிமை பொருந்தி என்று சொல்வார்கள்,
பூர்ண மகிமுள்ளதாக காணப்படுகிறது. அந்த நகரத்துக்கு தான் சியோன் என்று சொல்கிறார். அது பூமியுடையபடியாக வானத்தில் வடதிசையில் இருக்கிறது. அங்கிருந்தால் பிதாகு தேவனுடையாக வாசம் பண்ணுகிறார். ஏசாயா 14ஆம் அதிகாரம் 9 வாசிப்போம். கீழே இருக்கிற பாதாளம் உன்னிமித்தம் அதிர்ந்து உன் வருகைக்கு எதிர்கொண்டு பூமியில் அதிபதிகளாய் இருந்து செத்த ராட்சதர் யாவரையும் உன்னிமித்தம் எழுப்பி ஜாதிகளுடைய எல்லா ராஜாக்களையும் அவர்களுடைய சிங்காசனங்களில் இருந்து எழுந்திருக்க பண்ணுகிறது. அவர்கள் எல்லோரும் உன்னை நோக்கி, நீயும் எங்களைப் போல பலட்சியமான ஐயோ, எங்களுக்கு சமானமான ஐயோ என்று சொல்லுவார்கள். உன் ஆடம்பரமும் உன் வாத்தியங்களின் முழக்கமும் பாதாளத்தில் தள்ளுண்டு போயிற்று. புழுக்களே உன் படுக்கை, பூச்சிகளே உன் போர்வை. அதிகாலையின் மகனாகிய விடிவெளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே. ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். அதிகாலையின் மகனாகிய விடிவெளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே. ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழவட்டாயே. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். வடப்புறங்கள் உள்ள ஆறுதல் கூட்டத்தை பருவத்தை வீற்றிருப்பேன் என்று நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களை ஏறுவேன். உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்னை உன் இருதயத்தில் சொன்னாயே. இந்த சியோன் என்கிற ஒரு பெரிய நகரத்துக்கு ஒட்டுமொத்தமான பேர். அடுத்தபடியாக நம்ம பார்க்குற எருசலேம், தேவன் அங்கே வந்து தங்கியிருக்கிற ஒரு இடம். நீங்கள் பார்த்து நம்ம வீடு கட்டுக்கிறோம், அதில் ஒரு 2 வாசல் வைத்திருப்போம், சில ஒரு வாசலை வைத்திருப்போம், சில 4 வாசலோடு வைத்திருப்போம். வீட்டுடைய அகல நீளத்தை பொறுத்து வைப்பார்கள். அதன் அடிப்படைக்குள்ளாக அந்த வீட்டுக்கு உள்ளே போவதற்கு வெளியேவதற்கு 2 வாசல். நீங்கள் வீட்டுக்குள்ளே போனால் அதில் பல அறைகளை வைத்திருப்போம். இப்போ பெட்ரூம் வச்சுருப்போம், ஹால் ஒன்று வச்சுருப்போம் சாப்பிடுவதற்கு, அங்கே வர்றவங்களை உட்காந்து பேசுவதற்கு வச்சுருப்போம். இப்படி அந்த வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பல அறைகள் அமைக்கப்பட்ட ஒரு நிலை இருக்கும். அதேபோல் இறைமார்க்கம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் அருமை பிதாவாகிய தேவன் அந்த ஒட்டுமொத்தமான அந்த இடத்துக்கு சியோன் என்று நடைமுறைப்படுத்துகிறார். அதில் குறிப்பாக அவர் தங்கியிருக்கிற அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா சியோன் என்று சொல்கிறார். அதுக்கு அடுத்தபடி நீங்கள் வெளியில் வரும்போது பார்த்தீங்கன்னா அங்கே வந்து தேவதூதர்களும் மற்றவங்களும் வந்து பார்க்குற இடத்துக்கு பார்த்தீங்கன்னா அது எருசலேம். அந்த இடத்துல தான் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நாம் சொல்லப்படுற லூசிபர் என்கிற பிரதான தூதன் ஒரு குறுப்போடு கடந்து வந்து அவன் அதிகாலை தேவன் என்ன பண்ணான், துதித்து பாடுவான். இப்படிப்பட்ட ஒரு மேன்மைக்குரிய விஷயத்தை அவன் வைத்திருந்தான். அந்த நிலையில் தான் சியோன் என்று சொல்லப்படுது. ஒரு பக்கம் இது மாத்திரம்தான் வீடா என்று நாம் எண்ணக்கூடாது. ஏன்னா இறை சமூகத்தில் நமக்கு மையப்படுத்துகிற ஒரு நிலையை தான் சொல்லப்படுது. பல வீடுகள் இருக்கு என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆனால் இறைமாருக்கு நம் நிலைப்படுத்துகிற பிரகாரம் பல வீடுகள் இருக்கிறது. பின்போடு அதை நியமித்திருக்கலாம். நம் ஆரம்ப காலத்தில் இப்படி இருந்திருக்கலாம். இந்த பின் ஆட்கள் நிறைய நியமித்து இருக்கலாம் என்பது வேதம் நமக்கு வரையறுக்கப்படுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 11-12 வாசிப்போம். பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்தில் இருந்து பூமியும் வானமும் அகன்று போயின. அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. மருத்துவராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தின் அதன் மேல் வீற்றிருக்கிறேன் கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின. அவைகள் இடம் காணப்படவில்லை. கடைசி காலங்களில் ஒரு நியாய தீர்ப்பு நடத்துகிறார். அப்படி நியாய தீர்ப்பு நடத்தும் போது ஒரு பெரிய வெள்ளை சிங்காசனம், நாம் இறைமாருக்கு நம்ம சொல்லுகிற பிரகாரம் கடைசியில் நடைமுறைப்படுத்துகிற அது 1000 ஆண்டு ஆட்சி காலம் முடிந்த பிறகு ஒரு வெள்ளை சிங்காசனம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. அதில் நமக்கு நியாய தீர்ப்பை உருவாக்குகிறார். இங்கே நாம் நல்லா பார்க்க ஒரு பெரிய வெள்ளை சிங்காசனத்தை அதன் மேல் வீட்டிருக்கிற கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானம் அகன்று போயின. அவைகளை இடம் காணப்படவில்லை பார்க்கிறோம். ஒரு பெரிய வெள்ளை சிங்காசனம் என்று சொல்கிறார். அந்த வெள்ளை சிங்காசனம் தான் நியாய தீர்ப்பு நடத்துகிறார் என்று பார்க்கிறோம்.
அதெல்லாம் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற ஆரம்ப காலத்தில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தேவன் பிரதான 3 தூதர்கள் அவங்க சார்ந்து ஒரு சேனைகள் இருந்தது. இதுதான் நம்ம வேதம் கொடுக்கப்படுகிறது. பிதாவையான வீட்டில் இருக்கிற மாதிரி ஒரு சிங்காசனத்தை காமிக்கப்படுகிறது. மற்ற கேருப்புலாம் எந்த இடத்துல இருந்தாங்கன்னு நமக்கு சொல்லலை. ஆனால் இல்லாமல் இருக்காது. ஏன்னா ஒரே சிங்காசனத்தை என்ன பண்ண முடியாது, இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் நமக்கு ஆரம்பத்தில் ஒரு நிலைப்படுத்துகிற பின்பு நாம் நீண்ட காலம் கடந்து போகிறோம். மீண்டும் வெளிப்படுத்தின 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தோடு வாசிப்போம். இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ பரலோகத்திலே சாட்சியின் கூடாரமாகிய ஆலயம் திறக்கப்பட்டது. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது பரலோகத்தில் சாட்சியின் கூடாரமாகிய ஆலயம் திறக்கப்பட்டது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சாட்சியின் கூடாரம் என்று பார்க்கிறோம். ஆனால் இறைமாருக்கு நடைமுறைப்படுத்துகிற இதெல்லாம் பின் நாட்கள் நடைமுறைப்படுத்த இருக்கலாம். ஆனால் இறைமாருக்கும் நடைமுறைப்பட பல அம்சங்கள் உள்ளது. இதோ வானத்தில் 3ஆம் வானத்தில் ஒரே ஒரு மாளிகை மாத்திரம் அல்ல, இங்கே பார்க்குற பரலோகத்தில் ஒரு சாட்சியின் கூடாரம். நீங்கள் யோபு புத்தகத்தில் பார்க்குறோம். அங்கே ஒரு சம்பவத்தை நமக்கு நடைமுறைப்படுத்துகிறது. யோபு 1ஆம் அதிகாரம் 6 வாசிங்க. ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றபோது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான். கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யாக்கோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய. ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்ற போது சாத்தான் அவர் நடுவிலே வந்து நின்றார். கர்த்தர் சாத்தானை பார்த்து, எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமி எங்கு உலாவி அதை சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். ஆனால் இறை சமூகத்துக்குள்ளாக பூமியில் இருக்கிற சில நிகழ்வுகளை தேவபுத்திரர் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே போய் சொல்லுகிறார்கள். இந்த பூமியில் என்னென்னலாம் நடந்து கொண்டு இருப்பது ஒரு பக்கம் தேவனுடைய பார்வையில் இருந்தாலும், இங்கே கண்காணித்து கொண்டு இருக்கிற தேவ தூதர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு திட்டமிட்ட ஒரு நாட்களை போய் சொல்லுகிறார்கள். அப்போது அந்த சமயத்தில் சாத்தானு கடந்து போகிறார். அதான் ஒரு நம்ம சாட்சியின் கூடாரம் போல். இப்போ தேவனை சந்திப்பது பார்த்தீங்கன்னா தேவன் இப்போ ஒரு ராஜா இருக்கிறாரு, அவரை வீட்டில் நம்ம சந்திக்க முடியாது. வீட்டில் யார் சந்திக்க ரொம்ப நெருக்கமானவங்க தான் போவாங்க. மற்றெல்லாம் எங்கே போனால் அலுவலகத்தை தான் சந்திக்க முடியும். அதே போல் தேவன் சீயோன் என்ற நகரத்தில் காணப்பட்டாலும் அவரை சந்திப்பதற்கு இங்கே சாத்தான் போகிறான். நேரடியாக சீயோன்லாம் போய் என்ன பண்ண முடியாது, சந்திக்க முடியாது. தேவன் தன்னுடைய ஒரு அலுவலகத்துக்குள்ளால் ஒரு இடத்துல கடந்து வரும்போது அங்கே விசாரிக்கப்போ அங்கே கடந்து போகிறான் என்று பார்க்கிறோம். ஆனால் பரலோக ராஜ்யம் என்பது சியோன் என்று நமக்கு நடைமுறைப்படுத்தியிருந்தாலும் இதே ஒரே ஒரு நகரம் மாத்திரம் என்று நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதில் பார்க்குறோம் சாட்சியின் கூடாரம் என்று பார்க்கிறோம், வெள்ளை சிங்காசனம் என்று ஒரு பார்க்கிறோம். அது பெரிய வெள்ளை சிங்காசனம் என்று சொல்லுகிறார். இப்படி போல ஒரு நியாய தீர்ப்பை அங்கே நடைமுறைப்படுத்துவதாக பார்க்கிறோம். அதனால் நம்ம மார்க்கு நமக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் தேவனுடைய 3ஆம் வானத்தில் பல மாளிகைகள் இருக்கிறது. அதில் இப்படி ஒரு நிகழ்வுகளை நடத்தினா மற்றும் கடைசி தொகுத்து நான் பார்த்துருவோம். இங்கே இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் மனிதனுபடியாக இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற நிலைகளுக்கு தான் எல்லாம் நியமிக்கப்படுகிறது. அதான் மனிதன் நம்ம ஏற்கனவே பார்த்து இருக்கிற 3 நிலைகள் எப்படியா வாழ்கிறான். ஒன்று பார்த்தீங்கன்னா பாதாளத்தில், இன்னொன்று பார்த்தீங்கன்னா அடுத்தபடியாக பூமியில், இன்னொன்று பார்த்தீங்கன்னா பரலோகத்தில். இந்த 3 இடங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா மனிதர்கள் வாசம் பண்ணுகிறார்கள். நீங்கள் பாதாளத்தில் எடுத்துக்கோன்னா 2 பேர் நல்லவர்கள் இருக்கிறாங்க, கெட்டவர்கள் இருக்கிறாங்க. பூமியை எடுத்துக்கொண்டீங்கன்னா நல்லவர்கள் இருக்கிறாங்க, கெட்டவர்கள் இருக்கிறாங்க. ஆனால் பரலோகத்தில் பார்த்தீங்கன்னா நல்லவர்கள் மாத்திரம் வாடுகிறார்கள். இப்படிப்பட்ட 3 நிலைகளை பார்த்தீங்கன்னா மனிதன் வாசம் பண்ணுகிறான். முதலாவது பாதாளத்தில் வாசம் நிலை பார்ப்போம். லூக்கா சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 19 வாசிப்போம். லூக்கா 16:19. ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். லாசரு என்னும் பேர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசலில்
கீழே கிடந்து அவனுடைய மேஜையிலிருந்து விழுந்த துணிக்கைகளாலே தன் பசியை ஆற்ற ஆசையாய் இருந்தான். நாய்கள் வந்து அவன் பற்களை நக்கிற்று. பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசரவையும் கண்டான். அப்பொழுது அவன், தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசர் தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். இந்த அக்னி சுவாலையில் வேதனைப்படுகிறேன் என்று கூப்பிட்டான். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய். லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான். இறைசன்னிதானத்தோடு பார்க்கிறோம். அருமரத்தகர் இயேசு கிறிஸ்து ஒரு சம்பவத்தை சொல்லுகிறார். இந்த பூமிக்குள்ள ஒரு பெரிய ஐஸ்வர்யவான் இருக்கிறார், ஒரு தரித்திரன் இருக்கிறார். ஆனால் அந்த ஐஸ்வர்யவான் சாப்பிடுகிறான். அந்த தரித்திர லாசரனுக்கு ஒரு மனிதன் போகிறான். அவனுக்கு மனமில்லை அவனுக்கு ஆகாரம் கொடுப்பதற்கு. ரெண்டு பேரும் ஒரு நாள் மரிக்கிறார்கள். மரித்து கடந்து போகும்போது அந்த தரித்திரன் ஆபிரகாம் மடியிலே தேற்றப்படுகிறான். அந்த ஐஸ்வர்யவானுபடியாக அக்கினி ஜுவாலை வேதனைப்படுகிறான். அதை பார்த்து அந்த ஐஸ்வர்யவான் சொல்லுகிறான், லாசருடைய விரலினால் தான் தண்ணீரை தொட்டும் என் நாக்கை குளிர செய்யும் என்று சொல்கிறார். அதற்கு ஆபிரகாம் சொல்கிறார், நாங்கள் அங்கே வருவதும் நீ இங்கே வருவதும் முடியாது, உமக்கு எனக்கு அப்படியே ஒரு பிளவு இருக்கிறது என்று அங்கே சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். ஆனால் மரித்து போன மனிதன் அவர்களுக்கு கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு அடைகிறார்கள். அவர் நியாய தீர்ப்பு அடைந்து அந்த பூமியுடைய ஒரு பகுதியில் பார்த்தீங்கன்னா பாதாளம் என்கிற ஒரு நிலை இருப்பதை பார்க்கிறோம். அதில் அவர் ஒரு நன்மை தீமை தக்கதாக தண்டனை பெறுகிறார்கள். லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 26 வாசிப்போம். பின்பு கலிலேயாவுக்கு எதிரான கதரேனுடைய நாட்டில் சேர்ந்தார்கள். அவர் கரையில் இறங்கின போது நெடுநாளாய் பிசாசுகள் பிடித்தவனும் வசனம் அறியாதவனும் வீட்டில் தங்காமலும் பிரேத கல்லறைகளிலே தங்கினோனுமாய் இருந்த அந்த பட்டணத்து மனுஷன் ஒருவன் அவருக்கு எதிராக வந்தான். அவன் இயேசுவை கண்டபோது கூக்குரலிட்டு அவருக்கு முன்பாக விழுந்து, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன? என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு உம்மை வேண்டிக் கொள்கிறேன் என்று மகா சத்தத்தோடே சொன்னான். அந்த அசுத்தாவி அவனை விட்டு போகும்படி இயேசு கட்டளையிட்டபடியினாலே அப்படி சொன்னான். அந்த அசுத்தாவி வெகு காலமாய் அவனை பிடித்திருந்தது. அவன் சங்கிலிகளினாலும் விலங்குகளினாலும் கட்டுண்டு காவல் பண்ணப்பட்டு இருந்தும் கட்டுகளை முறித்து போட்டு பிசாசினால் வனாந்திரங்களுக்கு துரத்தப்பட்டு இருந்தான். இயேசு அவனை நோக்கி, உன் பேர் என்னவென்று கேட்டார். அதற்கு அவன் லேகியோன் என்றான். அநேக பிசாசுகள் அவனுக்குள் புகுந்திருந்தபடியால் அந்த பேரை சொன்னான். தங்களை பாதாளத்திலே போக கட்டளையிடாதபடிக்கு அவைகள் அவரை வேண்டிக் கொண்டன. ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். அருமரட்சகர் இயேசு கிறிஸ்து தான் ஊழிய பதவியில் வரும்போது ஒரு மனிதன் அசுத்த ஆவினாலே நிறைந்து காண ஒன்று என்ற பல ஆவிகள் அவனுபடியாக ஒரு சுடுகாட்டில் கல்லறையில் எப்படியாக அவன் தன் வஸ்திரம் இல்லாமல் தன்னுடைய கல்லுகளை தன் சரீரத்துக்கு இழுத்து கொண்டு இருக்கிறான். அந்த மனிதனை பார்த்து கர்த்தர் மனது உருகிறார். அப்படி மனது உருகி தன் இருதயத்தை நினைக்கிறார், இந்த ஆவிகளை இவனை விட்டு போக வேண்டிய என்று. அவருடைய நினைவுகளை அறிந்த அந்த ஆவிகள் சொல்லுகிறது, எங்களை எங்கே போக சொல்லாத, பாதாளத்துக்கு போக சொல்லாத, இதோ பன்னி மேய்து இல்லையா, அந்த பன்னிக்குள்ளே நாங்கள் போந்து கடந்து போகிறோம் என்று சொல்லி. இப்படிப்பட்ட இறைமாருக்கு நமக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் பாதாளம் என்கிற ஒரு தண்டனைக்குரிய பகுதி. அது அவரவர் செய்கிற கிரியைகளை தக்கதாக ஒரு தண்டனையை அடைகிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். யூதா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். தங்களுடைய ஆதி மேன்மையை காத்துக் கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகா நாளின் நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலிகளினாலே கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார். தங்களுடைய ஆதி மேன்மையை காத்துக் கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகா நாளின் நியாய தீர்ப்பை நித்திய சங்கிலினாலே கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார். ஆனால் இறைமார்க்கம் சொல்லுகிற பிரகாரம் மனிதன் இப்படியாக கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை பாவங்களுக்கு இச்சைகளுக்கு இடம் கொடுத்து அவன் மீறி பாவம் செய்து அவன் மரித்து போனால் தண்டனைக்கு போகிறான். மனிதர்கள் மாத்திரமல்ல,
ஆதிமேன்மை இழந்த தேவதூதன் முதற்கொண்டு அவர்கள் தண்டிக்கப்படுகிறார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் முதல் நிலை என்று சொல்லப்படுகிற இந்த பூமியில் ஒரு தாயின் வயிற்றில் பிறந்து அவனுக்கு கொடுக்கப்படும் ஸ்லாக்கியத்தை காத்துக்கொள்ளாமல் இருந்த மனிதரெல்லாம் தண்டிக்கப்பட்டபடியாக அக்கினி கடலில் வேதனைப்படுகிறார்கள். தெய்வ சித்தத்தை செய்து தேவனுக்கு உண்மையாக காணப்பட்ட மனிதர்களே ஆபிரகாம் மடியிலபடியாக அவர்கள் தேற்றப்படுகிறார்கள் என்று சொல்கிறது. ஆனால் பூமியில் பிறந்த யாராக இருந்தாலும் தேவனுக்கு ஒரு பிரியமில்லாமல் வாழ்க்கை வாழ்ந்தோம் என்று சொன்னால் நாம் தண்டிக்கப்பட வேண்டும். தேவன் சொல்லப்பட வார்த்தை கீழ்ப்படிந்து நடக்கப்படும் போது நமக்கு ஒரு மோட்சம், ஒரு நன்மை உண்டாகுது என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ரெண்டாவதாக பூமிக்குள்ளாக வாழ்கிறோம். தானியேல் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தோட வாசிப்போம். பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகர் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழுந்து எழுந்திருப்பார்கள். இங்க சொல்லப்படுகிற பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுவர்களாகிய அநேகர் சில நித்திய ஜீவனுக்கும் சில நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். அதே போல் இந்த பூமிக்குள்ளே வாழ்ந்து மரணம் அடைந்தவர்கள் உடனே நியாயத்தீர்ப்பு போக மாட்டாங்க. அதை புரிஞ்சுக்கணும். அவர்கள் பாவங்கள் நிறைவடைய வேண்டும். தேவன் ஒரு காலங்களை வைத்திருக்கிறார். ஏன்னா நியாயத்தீர்ப்பு என்பது டெய்லி நடக்கிற விஷயம் கிடையாது. ஒரு காலத்தின் மத்தியில் நடக்கிற விஷயங்கள். அந்த காலத்தில் தான் மனிதனை நியாயத்தீர்க்கப்பட முடியும். இது நம்ம நார்மலாக தெரியும். ஒரு கிராமத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வழக்குகளுக்காக சில நாட்களை வைத்திருப்பார்கள். மாதத்தில் ஒரு நாள், மாதத்தின் 1ஆம் தேதி, இப்படி சில வழக்குகளை தீர்ப்பதற்காக வைத்திருப்பார்கள். அதேபோல் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் நியாயத்தீர்ப்பு தினந்தோறும் நடக்கிற விஷயம் அல்ல. ஏன்னா பார்க்கிறோம், பாவம் பூர்ணமடையாமல் சிலது மரணம் உண்டாகணும். சில பாவங்கள் பூர்ணமடையாமல் தற்கொலை செய்து கொள்வாங்க. ஏன்னா பாவத்தின் சம்பளம் தான் மரணம் என்று சொல்கிறது. ரோமர் 6ஆம் அதிகாரம் 23 வாசிப்போம். ரோமர் 6:23. பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வருமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவினால் உண்டான நித்திய ஜீவன். மரணம் என்பது நாம் தெளிவடைந்து கொள்ளப்பட வேண்டும். 2 நிலைகளை நடைமுறைப்படுத்துகிறது. ஒன்று, பாவங்கள் பூர்ணமடையும் போது மரித்து போகிறான். இன்னொன்று, சரீரம் முக்கியம். சரீரம் இருந்தால் தான் உயிரோடு வாழ முடியும். இப்போ பாவம் செய்யாமல் கூட இருப்பாங்க, சரீரத்தை விட்டுடுவாங்க. இப்போ சரீரத்தை விட்டாலும் மரணம் வந்துடும். அதெல்லாம் ஒரு ஜீவன் என்பது 2 நிலைகளை அடைக்கலம் புகிறது. ஒன்று, சரீரம் திடகாரத்தமாக இருந்தால் தான் ஒரு நீண்ட காலம் வாழ முடியும். அதில் பாவம் செய்யாமல் இருந்தால் தான் ஒரு நீண்ட காலம் வாழ முடியும். இந்த 2 நிலைகளில் எந்த நிலை காணப்படுகிறதோ மரணம் உண்டாயிடும். இப்போ சரீர பலவீனத்தை விட மரணம் உண்டாயிடலாம், பாவமோட பூர்ணம் அடையாமல் இருக்கும். இப்போ பாவம் பூர்ணம் அடைகிற வரைக்கும் அந்த மனிதன் பூமிக்குள்ளாக நியாயத்திற்காமல் இருக்கப்பட வேண்டும். 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் ஒரு மனித பாவங்கள் பின்பற்றுகிறது. நீங்கள் நிறைய பார்ப்போம். நம்மளோட அனுபவத்தில் வாழ்க்கையில் நல்லா இருப்பாங்க, திடீர்னு செத்து போயிடுவாங்க. நம்ம நினைப்போம் நல்லா இருக்கிறா, செத்து போயிட்டான், அக்கிரமஞ்செல்லாம் வாழ்கிறான் நம்ம நினைப்போம். அதான் மரணம் என்பது, பாவம் என்பது 2 நிலைகள் வருகிறது. ஒன்று ஜென்ம பாவம், 2வது கர்ம பாவம். இப்போ கர்ம பாவம் நாம் செய்கிற தவறுகள். ஜென்ம பாவம் வேதாம சொல்லுற பிரகாரம் 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் ஒரு மனித பாவங்கள் அவனை பின்பற்றுகிறது. இப்போ குழந்தைகள் செத்துடுறாங்க, வாலிபத்தில் செத்துடுறாங்க, இப்பெல்லாம் மரணம் உண்டாகிறது. இதை நம்ம அறிந்து கொள்ளப்பட வேண்டும். நம்ம எல்லாம் ஒரு புரிதல் இல்லாமல் பேசுவோம். அக்கிரமஞ்சவரெல்லாம் நல்லா இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் அப்போ தாத்தாலாம் பாவம் செய்யாமல் இருந்திருக்கலாம். இவன் அக்கிரமம் செய்து நிறைவடையாமல் தான் மரணம் உண்டாக முடியும். இவர்கள் மூதாதிகள் பாவம் செய்வதனால அவன் ஒரு இளைய வயதிலே அவன் மரணம் அடையலாம். ஆனால் மரணம் என்பது 2 நிலைகளை உண்டாகிறது. ஒன்று, சரீரத்தில் குறைவினாலே மரணம் உண்டாகும். பாவம் என்பது மனிதருக்கு 2 நிலை வருகிறது. ஒன்று தன்னுடைய வாழ்நாள் செய்கிற பாவம், இன்னொன்று மூதாதிகள் செய்கிற பாவனாத்தில் மனிதன் மரணம் அடைகிறான். அப்படி மரணம் அடைகிற மனிதன் பார்த்தீங்கன்னா உடனே நியாயத்தீர்ப்பே கிடையாது.
அதற்கு காலத்தை நியமித்திருக்கிறார். அவன் பாவங்கள் பூரணம் அடைந்தால் தான் மரணம் உண்டாகும். யோபு 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்போம். யோபு புஸ்தகம் 17:16. அது பாதாளத்தின் காவலுக்குள் இறங்கும், அப்போது தூளில் ஏகமாய் இளைப்பாறுவோம் என்றார். இங்கே இறைமார்க்கம் சொல்லுகிற பிரகாரம் கீழே ஒரு பாதாளம் என்று ஏற்கனவே பார்த்த பாதாளங்கிறது ஒன்று நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. நம்ம ஏற்கனவே பார்த்த பாதாளம் நன்மை தீமை அடையக்கூடிய ஒரு நியாய தீர்ப்பு பாதாளம். இங்கே இருக்கிற பாதாளம் என்பது ஒரு தாழ்வான பகுதி, புரிஞ்சுக்கொள்ளணும். பாதாளம் என்ன உடனே அந்த ஒரே பாதாளத்தை எடுத்துக்கொள்ளக்கூடாது. நம்ம எப்படி சியோன் என்கிற நகரம் பிதா தங்கியிருக்கிற வடப்புறத்தில் இருந்தாலும் ஒரு நகரம் மாத்திரம் கிடையாது, பல நகரங்கள் உண்டு. இன்னும் சில வார்த்தை தெளிவாக பார்க்க போகிறோம். இங்கே ஒரு 1 சாமுவேல் 28ஆம் அதிகாரம் 9 வாசிப்பு. அதற்கு அந்த ஸ்திரீ, சவுல் அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் தேசத்தில் இராதபடிக்கு நிர்மூலமாக்கின செய்தியை நீர் அறிவீரே. என்னை கொன்று போடும்படி நீர் என் பிராணனுக்கு கண்ணி வைக்கிறது என்ன என்றால், அப்பொழுது சவுல், இந்த காரியத்திற்காக உனக்கு பொல்லாப்பு வராது என்பதை கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று அவளுக்கு கர்த்தர் மேல் ஆணையிட்டான். அப்பொழுது அந்த ஸ்திரீ, உமக்கு நான் யாரை எழும்பி வர பண்ண வேண்டும் என்றதற்கு அவன், சாமுவேலை எழும்பி வர பண்ண வேண்டும் என்றான். அந்த ஸ்திரீ சாமுவேலை கண்ட மாத்திரத்தில் மகா சத்தமாய் கூப்பிட்டு சவுலை நோக்கி, ஏன் என்னை மோசம் போக்கினீர்? நீர்தான் சவுலாக சுதே என்றாள். ராஜா அவளை பார்த்து, நீ பயப்படாதே, நீ காண்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அந்த ஸ்திரீ, தேவர்கள் பூமிக்குள் இருந்து ஏறி வருகிறதை காண்கிறேன் என்று சவுலுக்கு சொன்னாள். அவருடைய ரூபம் என்ன என்று அவளை கேட்டான். அதற்கு அவள், சால்வையை போர்த்து கொண்டிருக்கிற ஒரு முதிர்ந்த வயதான மனுஷன் எழும்பி வருகிறான் என்றாள். அதனாலே சவுல், அவன் சாமுவேல் என்று அறிந்து கொண்டு தலை மட்டும் முகம் குனிந்து வணங்கினான். இங்கே ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். சவுல் தேவனை விட்டு விலகின பிறகு யுத்த காலத்தில் என்ன நடக்கு என்று அவனுக்கு ஆலோசனை கிடைக்கல. சொப்பனத்தினாலும் தரிசனத்தினாலும் தேவன் அவனுக்கு அறிவிக்கலை. யுத்தத்தை கண்டு பயப்படுகிறான். அப்போ அவன் கேட்குறாங்க, யாரும் குறி சொல்கிறவங்க இருக்கிறாங்கன்னு கேட்குற. ஒரு பெண் இருக்கிறார். அந்த பெண்ணிடத்தில் போய் இப்படியாக சொல்லுகிறார், அப்படியே எனக்கு குறி சொல்லப்பட வேண்டியன்னு சொல்லி, நீ தேசத்தில் என்ன நடக்குன்னு தெரியலையா? சவுல் ராஜா குறி சொல்கிறான், கொன்று போடுகிறான், தேசத்தை விரட்டி விடுகிறான், என்னை கொல்லுவதற்காக தேடுகிறேன்னு சொல்கிறான். நீ பயப்படாதே, எனக்கு சின்ன ஒரு உபகாரம் செய்யன்னு சொல்கிறான். அப்போது என்ன செய்த போல சாமுவேலை பேரை சொல்லி அந்த மனிதனை கூப்பிட சொல்லுகிறான். அவர் பாதாளத்திலிருந்து வருகிறார். அப்படி கடந்து வரும்போது அந்த பெண் பயப்படுகிறார். இவ பேரை சொல்லி கூப்பிடும்போது என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, தேவர்கள் வருகிறார்னு சொல்லி, நீ ஏன் என்ன மோசம் பார்க்குறான்னு சொல்லி, நீ ஒன்றும் பயப்படாத செய்யணும்னு சொல்லிட்டு அங்கே சாமுவேல் கடந்து வருகிறார். அப்போ கேட்குறார் சவுலை பார்த்து, என்னை இளைப்பாறுதல் கலைத்தாய் அப்படின்னு கேட்குற. ஒன்றில் இப்படி நான் போருக்கு போகிறேன், என்ன நடக்கும்னு தெரியல கேட்கும்போது, நாளை இந்நேரத்தில் என்ன பண்ணுவேன், செத்து போயிட்டு என்னோடு இளைப்பாறுவாய். அவள் இங்கே இப்போ நிலைகளை பார்த்துக்கொள்ளணும். இங்கே என்பது இப்போ நீங்கள் ஏற்கனவே நம்ம ஆபிரகாம் அடியில் பார்த்துன்னு சொல்கிறா பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்னிடத்தில் ஏறி வரவோ நான் உங்களுக்கு வர முடியாது. அவன் சொல்லுகிறான், எனக்கு 4 அண்ணன் தம்பி இருக்கிறாங்க, நான் போய் சொன்ன என்ன பண்ணுவாங்க, கேட்டு மனம் திரும்புவாங்கன்னு சொல்ல. அப்போ நீ யாரும் போக முடியாது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே சாமுவேலை கூப்பிடும் போது அவன் கடந்து வருகிறான். இப்போ பாதாளம் என்பது பல நிலை வைத்திருக்கிறான். இங்கே காண்கிற பாதாளம் பார்த்தீங்கன்னா ஒரு இளைப்பாறுதல். மரித்து போன மனிதர்கள் பார்த்தீங்கன்னா கீழே பாதாளத்துக்கு போய் இளைப்பாரி கொள்ளலாம், பூமிக்குள்ளே இளைப்பாரி கொள்ளலாம். அவர் எங்கே மன விருப்பம் இருக்கிறதோ அங்கே போய் இளைப்பாரி கொள்ளலாம். அதனால் ஒவ்வொரு பாதாளத்து நிலையை அறிந்து அங்கே நாம் பார்த்து ஆபிரகாம் இருக்க நியாய தீர்ப்பு அடைந்த ஒரு பாதாளம். இந்த பாதாளம் பார்த்தீங்கன்னா ஒரு இளைப்பாறக்கூடிய ஒரு இடம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இறை சமூகத்துக்குள்ளாக பரிதேசி என்று சொல்லப்பட்டிருக்கும். அது பின்போட பார்க்க போகிறோம். பரிதேசின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இளைப்பாறக்கூடிய இடம். நீங்கள் அருமரச்சகர இயேசு கிறிஸ்து ஒரு கல்லன் கேட்குறான், ஆண்டவரே என்னை தேவகுமாரன் தான், என்னை நினைவுக்குறேன்னு சொல்லி, நாளை இன்றைக்கு என்ன பண்ணுவேன், என்னோட பரிதேசில் இருப்பாயின்னு சொல்லி. பரிதேசி என்பது பார்த்தீங்கன்னா ஒரு இளைப்பாறக்கூடிய இடம். அது வானத்தில் இருக்கலாம், பூமியில் இருக்கலாம், பாதாளத்தில் இருக்கலாம். அந்த பேருடைய அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ளப்பட வேண்டும்.
பரதேசி என்பது இளைப்பாறக்கூடிய ஒரு இடம். அது எங்கே வேணாலும் கடவுள் வைத்திருக்கலாம். அதன் அடிப்படைக்குள்ளாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, மனிதன் நியாய தீர்ப்பு அடைவதற்கு முன்பாக பூமியோட தூணில் என்ன பண்ணிடலாம், அவன் இளைப்பாறுகிறான். அந்த நியாய தீர்ப்பு அவன் கடந்து வரப்பட வேண்டும் வருது. ஏன்னா ஒரு தேவனுடைய நியாய தீர்ப்பு ஒரு நீண்ட காலம் இருப்பதனாலே அவர்கள் கொடுக்கப்பட்ட பரிசுத்தவான்களாம் ஒரு இடத்துல போய் இளைப்பாறுகிறார்கள். அதான் நம்ம எப்படி வேணாலும் வைத்துக்கொள்ளலாம். நீங்கள் போய் தேவனுக்கு கூட பரதேசம் இளைப்பாறலாம், பூமியிலே இளைப்பாறலாம், நீங்கள் எங்கே விருப்பமானாலும் இளைப்பாறிக்கொள்ளலாம். இதெல்லாம் ஒரு பெரிய ஊழியத்தை செய்தவர்கள் என்பதனாலே தேவனுக்கு கொடுக்கப்பட்ட அடைக்கலத்தில் போய் இப்படியாக இளைப்பாறுகிறார்கள். மூன்றாவதாக பரலோகத்தில் இருக்கிறார்கள். அங்கே நல்லவர்கள் மாத்திரம்தான் கடந்து போக முடியும். வெளிப்படுத்த 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்வதை காதுள்ளவன் கேட்கடவான். ஜெயங்குலவன் எவன் அவன் தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். இது சொல்லப்படுகிற ஜீவ விருட்சம் என்பது ஆதியாகமத்தில் துவங்குகிறார். 2ஆம் அதிகாரத்தில் ஆதான யாவாலும் பார்த்து சொல்லுகிறார், இந்த கனியை புசிக்கனாலே சாகவே சாவாய். ஆனால் அவர்கள் சர்ப்பத்துடைய வார்த்தையை கேட்டு அந்த கனியை புசித்ததுனாலே அவர்களுக்கு மரணம் உண்டானது என்று பார்க்கிறோம். அந்த வசனத்தோட வாசிப்போம். 2ஆம் அதிகாரம் 16-17 வாசிப்போம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் சகல விருட்ச கனியை புசிக்கலாம், நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். 3ஆம் அதிகாரம் 22 வாசிப்போம். தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போல் ஆனான். இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியையும் பறித்து புசித்து என்றென்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்தில் இருந்து அனுப்பிவிட்டார். அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்துக்கு போம் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். நம்ம நிறைய பார்த்து இருக்கிறோம். 2 கனிகளையும் மனிதனுக்கு தான் வைத்திருக்கிறார். ஒன்று வயது கடந்து போய் தான் புசிக்கணும். அதை வைத்திருக்க காரணம் கேருப்பை பிடிப்பதற்காக தான் வைத்திருந்தார். அதில் கேருப்பானவன் ஆதானை ஜெயித்து விடுகிறான். மீண்டும் அவன் ஜீவரிச்சத கனியை பறித்து புசித்துட்டான், அவனுக்கு மரணம் கிடையாது. ஆனால் தேவனுக்கும் மனிதனுக்கும் ஒரு தொடர்பு இல்லாமல் போயிடும். ஆனாலே அந்த மண்ணை பண்படுத்தும் காக்கும்படியாக தேவன் என்ன பண்ணுறான்னா, அந்த ஜீவரிச்சது மேலே ஒரு சுடர்ஒளி படத்தை போட்டு காவல் போடுகிறார். இந்த கனி தான் நாம் வெளிப்படுத்த 2:7 பார்க்கிறோம். கடைசிகள் யார் மரணத்தை ஜெயிக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த கனியை கொடுக்கப்படுகிறது. அது எங்கே இருக்க? தேவனுடைய பரதேசில் இருக்கிறது. ஏன்னா உலகம் பல நிலைகளை அந்த மரமெல்லாம் அழிந்து போயிடுச்சு. மீண்டும் மனிதனுக்கு கடைசி காலத்து கொடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக 3ஆம் வானத்தில் காணப்படுகிற அங்கே பரதேசிங்க ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த மரத்தை கொண்டு வச்சிருக்கிறான். அங்கே இருக்கிற கனிகளை அவனு மீண்டும் இப்படியாக கொடுக்கப்பட வேண்டிய தெய்வ தீர்மானம். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். கர்த்தர் எலியாவை சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ள போகிற போது எலிசாவோட கூட கில்காலில் இருந்து புறப்பட்டு போனான். எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு எலிசா, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே இருவரும் பெத்தேலுக்கு போனார்கள். அப்பொழுது பெத்தேலில் இருந்த தீர்க்கதரிசி 9 வாசிப்போம். அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டாய்,
உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது என்றான். அவர்கள் பேசிக்கொண்டே நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனான். அதை எலிசா கண்டு, என் தகப்பனே, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்று புலம்பினான். அவனை அப்புறம் காணாமல் தன் வஸ்திரத்தை பிடித்து 2 துண்டாக கிழித்தான். இங்க இறைமார்க்கத்துல பார்க்கிறோம், தேவன் தீர்மானிக்கப்பட்ட பிரகாரம் இயேசு கிறிஸ்து பிறப்புக்கு முன்பாக யோவான்சான என்கிற ஒரு மனிதன் வர வேண்டும், கிறிஸ்துக்கு வழி ஆயத்தப்படுத்தப்பட என்பதற்காக இந்த 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்தில் எலியா என்பவன் உயிரோடு எடுத்துக்கொள்ளப்படுகிறான். இப்படி எடுத்துக்கொள்ளப்பட்ட மனிதன் தேவனுடைய பரதேசி என்கிற இளைப்பாறக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா அவன் தங்கியிருக்கிறான். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 21 வாசிப்போம். ஏனோக்கு 65 வயதான போது மெத்துசலாவை பெற்றான். ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின்பு 300 வருஷம் தேவனோட சஞ்சரித்துக் கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். ஏனோக்குடைய நாளெல்லாம் 365 வருஷம். ஏனோக்கு தேவனோட சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். மெத்துசலா ஏனோக்குங்கிற ஒரு மனிதனை பார்க்கிறோம். அவன் தேவ சமூகத்துக்குள்ளாக 300 ஆண்டுகள் தேவனை தரிசித்தான். 365 ஆண்டுகள் பிரகாரம் தேவன் அவனை எடுத்துக்கொள்ளுகிறார் என்று பார்க்கிறோம். வேதத்தில் பார்த்தீங்கன்னா 2 மனிதர்களுடையாக உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட சாட்சி சொல்லுகிறது. ஆனால் எவ்வளோ பேர் எடுத்துக்கொண்டாலும் தெரியல, 2 பேரும் சாட்சி கொடுக்கிறது. பொதுவாக சாட்சியோட முகாந்தரத்தை இன்னைக்கு கிறிஸ்தவங்களும் மாற்றி கொண்டாடுகிறார்கள். ஏன் அப்படி எடுத்துக்கொள்ளப்பட காரணம் காமிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, கடைசி காலத்தை 1:15:51 சொல்லுகிற பிரகாரம் ஒரு ரகசியம் என்று சொல்லி ஒரு எக்கால சத்தம் துணிக்கப்படவும், முதலாவது மரித்தோர்கள் உயிரடைகிறார்கள், 2வது உயிரோடு நாம் எதிர்கொண்டு போகிறார்கள் என்று கடைசி காலத்தில் ஒரு கூட்டம் மரணம் அடையாமல் எடுத்துக்கொள்ள போகிறாங்க. அதற்கு சாட்சி வேணும். வேதத்தில் எந்த ஒரு காரியம் நடைமுறைப்படுத்தியிருந்தாலும் 2-3 சாட்சிகளினாலே ஒன்று நிலைவரப்படுத்தப்பட வேண்டும். அதில் பின்னால் கிளப்பிற் காலங்களில் ஒரு கூட்டம் மரணத்தை அடைய மாட்டார் என்பதற்கும் சாட்சி. ஏன்னா வேதம் அதான் சொல்கிறது, எந்த ஒரு காரியங்களும் 2-3 சாட்சிகளினாலே ஒரு காரியத்தை நிலைவரப்படுத்தப்பட வேண்டும். அதன் அடிப்படைக்குள்ள அதாங்க நியமிக்கப்படுகிறாங்க. கிறிஸ்துவனுக்கு என்ன போயிடுச்சு, எடுத்துக்கொள்ளப்பட்ட 2 மனிதர்களும் கடைசி காலத்தில் வருவாங்க தவறாக பயன்படுத்தி கொண்டார்கள். வேதம் எதற்கு மையப்படுத்தியிருக்கிறாரோ அதை விட்டுட்டு அதற்கு மாறாக பிரசங்கித்தபடியாக ஜனங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். என்னன்னா மத்திய 11:12 பார்த்தீங்கன்னா, எலியா யோவான்சானன் கடந்து வந்து மரித்தார் என்று இயேசுவே சாட்சி கொடுக்கிறார். இப்படிப்பட்ட நிலைப்பாடுகளை அறிந்து கொள்ளாமல் எந்த ஒரு காரியத்தை கடவுள் ஒரு தீர்மானம் செய்திருக்கிறாரோ அதை தவறுதலாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள். அதான் கடைசி காலத்தில் இப்போ நம்ம எல்லாருக்கும் வேறு ஆதாரம் கொடுக்கணும் இல்லையா? உயிரோடு எடுத்துக்கொள்ளப்படுவது என்ன ஆதாரம் இருக்கிறது? அதற்கு தான் ஏனோக்கு எலியாவும் சான்றுகளாக வைத்திருக்கிறார். இந்த பூமியில் மனிதன் இப்படியாக மரணத்தை காணாமல் உயிரடைய முடியும். அதன் அடிப்படைக்காக 2 மனிதர்கள் அப்படியாக தேவன் வைத்திருந்தார். ஆனால் தவறுதலாக நீ பயன்படுத்தி கொண்டார்கள். ஆனால் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் பரலோகத்தில் இப்படியாக பரதேசி என்கிற ஒரு இளைப்பாறக்கூடிய இடம் இருக்கிறது. அங்கே சில நீதிமான்கள் அங்கே இருக்கிறார்கள். பொதுவாக பார்த்து நாம் நிறைய அறிந்து கொள்ள தெய்வ திட்டத்தை நிறைவேற்றி கொடுப்பதற்காக ஒரு சில தேவைப்படுவதனாலே அவர்கள் அங்கே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இறைமார்க்கு எத்தனை பேர் இருக்கா நம்ம சொல்ல நமக்கு வேதத்தில் ஆதாரம் இல்லை. ஆனால் நிறைய இருக்கிறார்கள். ஏன்னா வேதத்தில் நிறைய சான்றுகள் இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். யோவானாகிய நானே இவைகளை கண்டும் கேட்டும் இருந்தேன். நான் கேட்டு கண்டபோது இவைகளை எனக்கு காண்பித்த தூதனை வணங்கும்படி அவன் பாதத்தில் விழுந்தேன். அதற்கு அவன், நீ இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடும் உன் சகோதரரோடும் தீர்க்கதரிசிகளோடும் இந்த புத்தகத்தின் வசனங்களை கைகொள்ளுகிறவர்களோடும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன், தேவனை தொழுதுகொள் என்றான். யோவானாகிய நான் இவைகளை கண்டு கேட்டும், இதோ நான் கேட்டு கண்ட தேவைகளை எனக்கு காண்பித்த
தூதனை வணங்கோடு பாதத்தில் விழுந்தேன். அதுக்கு அவன் இப்படி செய்யாதபடி பார், உன்னோட உன் சகோதரன் தீர்க்கதரிசியோட இந்த புஸ்தகத்திலே கைகளோடு நானும் ஒரு ஊழியக்காரன். 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தோட வாசிப்ப வெளிப்படுத்தின. அப்பொழுது அவனை வணங்கும்படி அவனுடைய பாதத்தில் விழுந்தேன். அவன் என்னை நோக்கி, இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோட இயேசுவை குறித்து சாட்சியிட்ட உன் சகோதரன் கூட நானும் ஒரு ஊழியக்காரன். தேவனை தொழுது கொள். இயேசுவை பற்றின சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியா இருக்கிறது என்றான். அப்போது அவனை வணங்கும்படி அவனுடைய பாதத்தில் விழுந்தேன். அவனை நோக்கி, இப்படி செய்யாதபடி பார், உன்னோட இயேசுவை குறித்து சாட்சியிட்ட உன் சகோதரன் கூட நானும் ஒரு ஊழியக்காரன். இவர் யாரும் புதிய ஏற்பாடுகள் காணப்பட்ட ஒரு ஊழியனாக இருக்கிறான்னு தெரிகிறது. ஆனால் இறைமாருக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்க முரட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம். சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரன் யோவானுக்கு வெளிப்படுத்தினது. பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நிர்வாகம், ஒரு முதலமைச்சர்லேருந்து ஒரு செய்தி வருகிறது, அதில் ஒரு பிரதமர்கிட்ட ஒரு செய்தி வருகிறது, ஒரு மாவட்ட ஆட்சியர் ஒரு செய்தி வருதுன்னா அவங்க போய் நேரடியாக சொல்ல முடியாது. ஒரு வில்லேஜில் ஒரு செய்தி சொல்லணும், நேராக கலெக்டர் போய் அங்கே இருக்கிற விசாரிப்பை கூப்பிட மாட்டான். அவங்களுக்கு கீழே இருக்கிறதா சொல்லுவாங்க. இந்த தாலுக்காவில் இந்த கிராமத்தை அந்த செய்தி நடக்கணும், ஒரு குளம் வெட்டணும், அது ஒரு பள்ளிக்கூடம் கட்டணும், ஒரு விஷயத்தை பார்த்தா நேரடியாக அங்கே இருக்கிற சொல்ல முடியாது. அவர் கீழே இருக்கிறத தான் சொல்லுவார்கள். அவர் தான் பைட்டு பையாக கடந்து வரும். அதான் நம்ம பார்க்குறோம். சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவர்களே பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துக்கு ஒப்புவிக்கிறார். உடனே இயேசு கிறிஸ்து இயேசு போய் சொல்ல முடியாது. அவர் தனக்கு கீழே இருக்கிற ஊழியக்காரனை கூப்பிட்றார், தூதனை கூப்பிட்டு இதை போய் யோவானுக்கு அறிவி. இப்போ யோவானுக்கு யார் கொண்டு வரான்னு நேராக தூதனை வரல, அங்கே இருக்கிற பார்த்தீங்கன்னா ஒரு ஊழியக்காட்டை கொடுத்து இதை போய் யோவானுக்கு அறிவி. அதை இறைசுமுக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் வரலோகத்தில் ஒரு இளைப்பாறக்கூடிய இடம் இருக்கிறது. அங்கே எடுத்துக்கொள்ளப்பட்ட ஏனோக்கும் எலியா மோசே ஒரு சில பிரதான மனிதர்லாம் அங்கே எல்லாரும் அங்கே போக முடியாது, புரிஞ்சுக்கொள்ளணும். அதற்கு தகுதியானவங்க பிரதான மனிதர் மாத்திரம் அங்கே இளைப்பாறி கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் இறைமாருக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் மனிதர்கள் அப்படியாக 3 இடங்களில் இருக்கிறார்கள். அதே போல் வானத்தில் தேவனால் தள்ளப்பட்ட லூசிபார் அவனுக்கு அந்த குறிப்பு அங்கே வானத்தில் இருக்கிறாங்க. நம்ம வெளிப்படுத்த 12:7 பார்க்குறோம். இப்படிப்பட்ட 3 இடங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லவர்கள் இருக்கிறாங்க, கெட்டவர்கள் இருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் தான் மனித வாழ்க்கை என்பது நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கு என்பது நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆனால் மீண்டும் அடுத்தபடியாக இந்த பூமிக்குள்ள என்ன நிறைவேற்ற எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது, என்ன நடைமுறைப்படுத்த போகிறார், ஒரு 4 சம்பவத்தபடியாக நம்முடைய நாட்கள் நிறைவேறப் போகிறது. நம்ம நாட்கள் இருந்து ஒரு 4 சம்பவத்தை தேவனபடியாக நிறைவேற்றுகிறார். 1, ஆட்டுக்குட்டியான கல்யாணம் எங்கே நடக்க போகிறது. 2, 1000 வருஷம் ஆட்சி காலம் எங்கே நடக்க போகிறது. 3, ஒரு நியாய தீர்ப்பு நடக்க போகிறது. 4, புதிய பூமி நடக்க போகுது. எல்லாம் நம்முடைய நாட்களுக்கு பிறகு நடக்க போகிறது. 1வது நான் பார்ப்போம், ஆட்டுக்குட்டியான கல்யாணம். வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 7 to 9 வரைக்கும் வாசிப்போம். நாம் சந்தோஷப்பட்ட களி கூர்ந்தவருக்கு துதி செலுத்த கடவும். ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. இங்க பார்க்கிறோம், நாம் சந்தோஷப்பட களி கூர்ந்தவர் துதி செலுத்த கடவும். ஆட்டுக்குட்டியான கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள். இப்போ நம்ம அடுத்த வாழ்க்கை நடக்கிற முதல் நிகழ்வு பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டுக்குட்டியான கல்யாணம். இது இறைமார்க்கு நம்ம நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் அது எவ்வளவு காலம் நடக்க போகிறது. வெளிப்படுத்தின 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிப்போம். ஸ்திரியானவள் அந்த பாம்பின் முகத்திற்கு விலங்கி ஒரு காலமும் காலங்களும் அரைக்காலமுமாக போஷிக்கப்படத்தக்கதாய் வனாந்தரத்தில் உள்ள தன் இடத்திற்கு பறந்து போகும்படி பெருங்கழுகின் 2 சிறகுகள் அவளுக்கு கொடுக்கப்பட்டது.
இஸ்ரவேலும் அந்த பாம்பின் முகத்திற்கு விலகி ஒரு காலமும் காலங்களும் அரை காலம் போஷிக்கப்படத்தக்கதான் வனாந்தரத்தில் தன்னுடைய இடத்திற்கு பறந்து போகும்படி பெருங்கல் 2 சிறகுகள் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் மனவாட்டியானவள் எப்படியா நாம் வெளிவிட 19 பார்த்த பிரகாரம் ஒரு திருமண நிகழ்ச்சி நடக்கிறது. அந்த திருமண நிகழ்ச்சி எங்கே நடக்கும் பார்த்தீங்கன்னா வனாந்தரம் என்று சொல்லுதல், எபிரேய பாஷையில் வானம் என்று சொல்கிறது. வானத்தில் மத்திய வானத்தில் பார்த்தீங்கன்னா தேவன் ஆயுத்தப்படுத்துகிற ஒரு திருமண நிகழ்ச்சி நடக்கிறது. காலங்கள் அரைக்காலம் என்று சொல்லுகிற 3 ஆண்டு காலங்கள். வெளிப்பட 12:6 வாசிப்போம். ஸ்திரீயானவள் வனாந்தரத்துக்கு ஓடி போனால் அங்கே 1260 நாளளவும் அவளை போஷிப்பதற்காக தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாயிருந்தது. ஸ்திரீயான வனாந்தரத்துக்கு ஓடி போனால் அங்கே 1260 நாளும் போஷிக்கத்தக்க ஒரு இடம் ஆயுத்தமாக்கப்பட்டது. அதனால் நீங்கள் புரியுது, வனாந்தரம் என்பது சும்மா பாலைவனம் கிடையாது. ஏன்னா திருமணம் என்பது 3 ஆண்டுகள் நடக்கிறது. அங்கே யாரெல்லாம் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா வேதத்தில் நம்ம உள்ளே போக முடியாது. சின்ன வாசிப்போம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம். ஏழு 8 வாசிப்போம். பரலோகத்தில் சாட்சி எடுக்கிறவர்கள் மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்பவர்களே. இம்மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். பூலோகத்திலே சாட்சி எடுக்கிறவைகள் 3, ஆவி, ஜலம், ரத்தம் என்பவைகளே. இம்மூன்றும் ஒருமைப்பட்டு இருக்கிறது. நாம் மனுஷருடைய சாட்சியை ஏற்றுக்கொண்டால் அதை பார்க்கிலும் தேவனுடைய சாட்சி அதிகமாய் இருக்கிறது. தேவன் தமது குமாரனை குறித்து கொடுத்த சாட்சி. பரலோகத்தில் சாட்சியிடுகிற மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்பவர்களே. அதனால் நாம் சாட்சியின் கூடாரமாகிய பரலோகம் என்பது பிதாவே அங்கே கடந்து வருகிறார். இப்போ பிதா வரான சாதாரண இடத்துல என்ன பண்ண முடியாது, வர முடியாது. ஆனால் மத்திய வானத்தில் எனக்கு பல ஆண்டுகள் முன்னே காண்பித்தார் ஒரு பெரிய மாளிகை கட்டி கொண்டிருப்பதாக. அதில் 3ஆம் வானமாகிய தேவனுடைய கூடாரம் காணப்பட்டாலும் 2ஆம் வானாகிய மத்திய வானத்தில் தான் ஒரு திருமண நிகழ்ச்சி நடத்துகிறார். அதில் 3 ஆண்டு காலம் அங்கே யாரெல்லாம் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா பிதாகி தேவன் வருகிறார், இயேசு கிறிஸ்து பரிசுத்தர் வருகிறார். பல தெய்வத்தூதர்கள் கடந்து வந்து அங்கே ஒரு பெரிய திருமணத்தை நடத்துகிறார்கள். 1 நாள் 2 நாள் 3 ஆண்டு காலம். அதனால் பூமிக்குள்ளாக அதை நடத்த வாய்ப்பே கிடையாது. அப்படி மாளிகை எங்கே கட்டினதா கிடையாது. அதாவது வானத்தில் காணப்படுகிற இடத்துல ஒரு பெரிய மாளிகை கட்டி அங்கே திருமணத்தை எப்படியாக நடத்துகிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அடுத்தபடியாக 1000 ஆண்டு ஆட்சி காலம் நடைமுறைப்படுத்துகிறது. இந்த திருமணம் நடந்த பிறகு ஒரு 1000 ஆண்டு ஆட்சி காலத்தை நடத்துகிறார். வெளிப்படுத்தின 20ஆம் அதிகாரம் 4 வாசிப்போம். அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள். நியாயத்தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிறை பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்மாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொருபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்தையை தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். மரணமடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் அளவும் உயிரடையவில்லை. அன்று நான் சிங்காசனங்களை கண்டேன், அவை மேல் உட்கார்ந்திருந்தார்கள். நியாயத்தீர்ப்பு கொடுக்க அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றி சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசன நிமித்தம் சிறையிடப்பட்டவர்களையும் ஆத்மா மிருகத்தை அதன் சொரூபத்தை வணங்காமல் தங்கள் நெற்றிலும் தங்கள் கையில் அதன் முத்திரை தரித்து கொள்ளாமல் இருந்தார்கள். அவர் உயிர்த்து கிறிஸ்துவோட 1000 வருஷம் அரசாண்டார்கள். ஆனால் இறைமாருக்கு நமக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் 2வதாக இந்த பூமி எப்படியாக 1000 ஆண்டு ஆட்சி பண்ணுகிறார்கள். யாருன்னு சொல்லுகிறது? அந்த கிறிஸ்து ஆட்சி காலத்தில் அவன் முத்திரையை தன் கைகள் நெற்றியில் தரித்து இல்லாதவர்களும், அந்த கிறிஸ்து ஆட்சி காலத்தில் தேவனுக்காக இரத்த சாட்சியம் மரித்தவர்களும் உயிர்த்து கிறிஸ்துவோட 1000 ஆண்டு ஆட்சி பண்ணார்கள். மரணமடைந்த மற்றவர்கள் அவர்கள் உயிரடையவில்லை என்று சொல்லுகிறது. அந்த காலத்துக்கு முன்பு காணப்படுகிற எந்த ஒரு மனிதன் பார்த்தீங்கன்னா அதை அடைய முடியாது என்று நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட 2வது நிலைகளை அவர்கள் அடைந்து கொள்கிறார்கள். 3வது நீங்கள் பார்த்தீங்கன்னா
தேவனுபடியாக ஒரு நியாய தீர்ப்பு நடத்துகிறார். வெளிப்படுத்தின 20ஆம் அதிகாரம் 11-12 வாசிப்போம். பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின. அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. மருத்துவராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். பின்னர் பெரிய வெள்ளை சிங்காசனம் அதனை வீட்டுக்கு கண்டேன். அவள் சமூக பூமி வானம் அகன்று போயின. அவள் இடங்காணப்படவில்லை. மரித்தோர சிறிய பெரியவரும் தேவனும் எடுக்க கண்டேன். அவள் புஸ்தகங்கள் திறக்கப்பட்ட ஜீவ புஸ்தகம் பேரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. அந்த புஸ்தகங்களை எழுதப்பட்டபடியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்க நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். மூன்றாவது பார்க்கிறோம், தேவன் ஒரு நியாய தீர்ப்பு துவங்குகிறார். அது எங்கே பார்த்தீங்கன்னா வெள்ளை சிங்காசனத்தில் தேவனுடைய பிதாவுடைய சமூகத்தில் துவங்குகிறார். அப்படி ஒரு பெரிய சிங்காசனத்தை நடைமுறைப்படுத்தி அங்கே துவங்குகிறார் என்று பார்க்கிறோம். நான்காவதாக ஒரு புதிய பூமி எப்படியாக சிருஷ்டிக்கிறார். நியாய தீர்ப்பு அடைந்த பிறகு வெளிப்படுத்தின 21ஆம் அதிகாரம் 1-3 வரைக்கும் வாசிப்போம். பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். என் முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமற் போயிற்று. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தில் நின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியைப் போல ஆயத்தமாக்கப்பட்டு இருந்தது. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது, இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அவர்களிடத்திலே அவர் வாசமாய் இருப்பார். அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். பின்பு நான் புதிய வானத்தை புதிய பூமியை கண்டேன். முந்தின வானம் முந்தின பூமி ஒழிந்து போயின, சமுத்திரம் இல்லாமல் போயிற்று. மேலும் பரலோகத்தில் உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். இதோ மனுஷனுடைய தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. புரிந்து கொள்ளப்பட வேண்டிய எல்லாம் தவறுதலாக பூமியில் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு புதிய வானம், இந்த பூமியெல்லாம் 2 பேரில் பார்க்கிற பிரகாரம் ஏசியா 34 பல இடங்களை பார்க்கிறோம். நாம் பார்க்கிற இந்த வானம் இந்த பூமியும் அழிந்து போகும். அடுத்தபடியாக ஒரு நிலை, நீங்கள் பொதுவாக பார்த்த பூமியுடைய நிலைகளை நாம் அறிந்திருப்பீங்க. பூமி என்பது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு பல குன்றுகளாக, இப்போ இந்தியாவை எடுத்து வேண்டினா 3 பகுதி கடல் சூழ்ந்த தண்ணீர் சூழ்ந்த நிலை. ஒரு இடம் பார்த்தீங்கன்னா இமயமலை, தீபகற்பனாருன்னு சொல்லுவாங்க. இப்போ மற்ற நாடுகளை பார்த்தீங்கன்னா எல்லாம் கடல் சூழ்ந்த தீவுகள், அந்தமான் தீவு, நிக்கோபார், நிறைய தீவுகள் மத்தியில், கடல் மத்தியில் தான் ஒரு மேடு மண்ணில் ஒரு தேசம். இப்படி நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் போய் கிட்டத்தட்ட ஒரு 247 நாடுகள் இருக்கிறது. இதுதான் பூமி. இந்த பூமி என்ன சொல்லுதுன்னா ஒரு உருண்டை வடிவத்தில் இருக்கிறது. இந்த பூமி, இந்த 247 நாடுகள் இருக்கிற இந்த பூமியே ஒரு உருண்டை வடிவத்தில் இருக்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா சூரியனை சுற்றி 9 கோள்கள் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா நிறைய கோள்கள் இருக்கிறது. அதில் ஒரு கோள் தான் பார்த்தீங்கன்னா பூமி. அந்த பூமியில் தான் நாம் வாசம் பண்ணிகிட்ருக்கிறோம். இந்த பூமியை இப்போ கடவுள் கொடுத்தது அப்படியா மனிதன் சரியாக பயன்படுத்தி கொள்ளனாலே இந்த பூமியை கர்த்தர் அழிக்க போகிறார். இதை என்ன அழிக்கிறா, ஒரு பாதாளமாக ஆக்க போகிறார். அதான் முக்கியமாக பின்பதான பார்த்து கொள்ளலாம். இப்படி போன நிலைகளை பார்த்து அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த பூமியிலிருந்து அழித்துட்டு வேறொரு கோளை உங்களுக்கு போய் குடியிருக்க வைக்கிறார். அதனால் நம்ம பார்ப்பதுக்கு எல்லாம் வித்தியாசமாக இருக்கும். காலையில் சூரியன் உதித்து மாலையில் மறைகிறது, மீண்டும் மறுநாள் சூரியன் உதிக்கிறது. நம்முடைய பார்வைகளை பார்த்தீங்கன்னா பூமி என்ன பண்ணுது, சூரியன் தான் சுற்றி வருகிறா போல் தெரியும். ஆனால் உண்மை நிகழ்வு பார்த்தீங்கன்னா சூரியன் என்ன பண்ணுது, இந்த பூமி சுற்றி வருது. இப்படி ஒரு நிகழ்வு பார்த்தா ஒரு முறை சுற்றி வந்ததுன்னா ஒரு ஆண்டுகள். இப்படி நம்மளுடைய பார்வைக்கு பார்த்தா சம்பந்தம் இல்லாமல் இருக்கிறது. நம்மளுடைய பார்வைக்கு பார்த்தீங்கன்னா இந்த பூமியை தான் சூரியன் சுற்றி வருவதாக பார்க்குறோம். ஆனால் உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா சூரியனை என்ன பண்ணுது, பூமி சுற்றி வருவதாக பார்க்கிறோம். இப்படிப்பட்ட நிலைகளுக்குள்ளாக நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை நிலை பார்த்திங்கன்னா ஒரு பூமிக்குள்ளே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பல கோள்கள், சந்திரன் இருக்குது, புதன் இருக்குது, செவ்வாய் இருக்குது. இந்த பூமியில் இருக்கிற மாதிரி தான் செவ்வாய்க்கு கிரகம் அனுப்புகிறான். செவ்வாய் இதில் என்னென்னலாம் இருக்குது பார்த்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை சுற்றி சூரியன், சந்திரன், ஒவ்வொரு நட்சத்திரங்கள் பார்த்திங்கன்னா இந்த பூமியை விட பெரிதாக இருக்குதுன்னு சொல்லப்படுகிறது.
அது நம்ம பார்க்கிற வாழ்கிற வாழ்க்கை என்பது சின்ன ஒரு புள்ளி தான். இதை தான் நம்ம உலகம் என்று சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் கடவுளை பார்வையில் பார்த்தீங்கன்னா பூமி என்பது ஒரு புள்ளி தான் அவருக்கு. இது பெரிய அவருக்கு ஒரே உலகம் கிடையாது. நமக்கு தான் இந்த கண்ணுக்கு தெரியாத ஒரு உலகம் என்று வர்ணிக்கிறோம். ஆனால் தேவனுடைய பார்வையில் பார்த்தீங்கன்னா இந்த பூமி வந்து ஒரு உலகம் கிடையாது, ஒரு புள்ளி தான் அவனோட பார்வையில். இப்படிப்பட்ட நிலைகள் எல்லாம் இறைத்தன்மை சொல்லுவதாக பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசி 66ஆம் அதிகாரம் 22 வாசிப்போம். நான் படைக்கப் போகிற புதிய வானம் புதிய பூமியும் எனக்கு முன்பாக நிற்பது போல உங்கள் சந்ததியும் உங்கள் நாமமும் நிற்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுதே மாதந்தோறும் ஓய்வு நாள்தோறும் மாம்சமான யாவரும் எனக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் வெளியே போய் எனக்கு விரோதமாய் பாதகம் செய்த மனுஷருடைய பிரேதங்களை பார்ப்பார்கள். அவருடைய பூச்சி சாகாமலும் அவருடைய அக்கினி அவியாமலும் இருக்கும். அவர்கள் மாம்சமான யாவருக்கும் அரோசிகமாய் இருப்பார்கள். நான் படைக்க போகிற புதியவை எனக்கு முன்பாக நிற்பது போல உங்கள் சந்ததியும் நாமும் நிற்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ மாதந்தோறும் ஓய்வு நாள்தோறும் மாம்சமான யாவரும் எனக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள். அவர் வெளியே போய் எனக்கு விரோதமாக பாதகம் செய்த மனுஷருடைய பிரதைகளை பார்ப்பார்கள். அவருடைய பூச்சி சாகாமலும் அவருடைய அக்கினி அவியாமலும் அவர் மாம்சமான அவருக்கு ஆரோக்கியமாக இருப்பார்கள். ஆனால் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் புதிய பூமி என்பது இந்த பூமிக்கு பக்கத்திலே தான் படைக்க போகிறார். அதான் வேதம் சொல்லி இவருக்கு என்ன பண்ணாங்க, வெளியே போய் எனக்கு துரோகமான மனிதர்களை பார்ப்பார்கள். ஆனால் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற புதிய பூமி வந்து இந்த பூமிக்கு பக்கத்தில் தான் இருக்கணும். ஏன்னா அங்கேருந்து எட்டி பார்த்தாங்கன்னு சொல்லுது. இறைமார்க்கு அவ்வளவு நிலைப்பாடுகள். தண்டனை கொடுக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் அடியில் தேற்றப்படுகிறார்கள். கீழே இருக்கிற ஐஸ்வர்யவான் வேதனைப்படுகிறான். பூமியில் செய்த அக்கிரமங்கள் பாவங்களுக்கு அவள் வேதனைப்படுவதை இவர்கள் பார்க்கிறார்கள். அதே போல தான் மீண்டும் நடைமுறைப்படுத்துகிறார். உங்களை ஒரு புதிய குறியேற்றப்படும் போது அங்கிருந்து உங்களை வேதனைப்படுத்த எட்டி பார்க்கப்படும் என்று சொல்கிறது. ஏசாயா 34ஆம் அதிகாரம் 4 வாசிப்போம். வானத்தின் சர்வசேனையும் கரைந்து வானங்கள் புஸ்தகம் சுருளை போல் சுருட்டப்பட்டு அவைகளின் சர்வசேனையும் திராட்சை செடியின் இலைகள் உதிர்கிறது போலவும் அத்திமரத்தின் காய்கள் உதிர்கிறது போலவும் உதிர்ந்து விழும். வானங்களில் என் பட்டயம் வெறி கொண்டது. இதோ ஏதோமின் மேலும் நான் சங்காரத்துக்கு நியமித்த ஜனத்தின் மேலும் அதை நியாயம் செய்ய இறங்கும். போஸ்ராவிலே கர்த்தருக்கு ஒரு யாகமும் ஏதோம் தேசத்திலே மகா சங்காரமும் உண்டு. கர்த்தருடைய பட்டயம் இரத்தத்தால் திருப்தியாகி நினத்தினால் பூரிக்கின்றது. ஆட்டுக்குட்டிகள் கடாக்களுடைய இரத்தத்தினாலும் ஆட்டு கடாக்களுடைய குட்டிகாய்களின் கொழுப்பினாலும் திருப்தியாகும். அவைகளோட காண்டா மிருகங்களும் ரிஷபங்களோட காளைகளும் வந்து மடியும். அவர்கள் தேசம் இரத்த வெறி கொண்டு அவர்கள் மண் நினத்தினால் கொழுத்துப்போம். அது கர்த்தர் பழிவாங்கும் நாள். சியோனுடைய வழக்கு நிமித்தம் பதிலளிக்கும் வருஷம். அதன் ஆறுகள் பிசினாகவும் அதன் மன கந்தகமாகவும் மாறி அதன் நிலம் எரிகிற கிளியம் போம். இரவு பகலும் அது அவியாது. அதன் புகை என்றென்றைக்கும் எழுவும். தலைமுறையாக அது பாழாயிருக்கும். சதாகாலமுமாக அதை ஒருவரும் கடந்து போவதில்லை. வானத்தின் சர்வசனை கரைந்து வானங்கள் புஸ்தக சுலபல சுருட்டப்பட்டு அவன் சர்வசனை திராட்சை செடியின் இலைகள் உதிர்வது போல அத்திமரத்தின காய்கள் உதிர்வது போல உதிரும். அது கர்த்தர் பழிவாங்கினால் சீயோனுடைய வழக்கு நிமித்தம் 17 வருஷம். அது 6 பிசினியாகும். அது மண் கந்தகமாக மாறி அது நிலம் எரிகிற கீழாய் போகும். இரவு போல அது அவியாது. அதன் புகை என்றென்றைக்கு எழும்பும். தலைமுறை அதன் பாழாயிருக்கும். சதாகாலம் அது ஒருவரும் கடந்து போவதில்லை. இந்த பூமி இப்படியாக வானத்தின் சர்வசனை கீழே விழுந்து என பல நட்சத்திரங்கள் இருக்கிறது. அது பூமிக்குள்ளாக உழுந்து ஒரு பெரிய பள்ளம் உண்டாகிறது. அதுவே அக்கினி கடலாக மாறுகிறது. அதில் மனிதன் இந்த மண்ணுக்கு ஏன் ஆசைப்பட்டானோ இந்த மண்ணிலே அவன் தண்டனை அனுப்பிக்கப்பட வேண்டும்.
அங்கே ஒரு கீழ் ஆறு ஓடுகிறது. அந்த அக்கினி கடை ஒருபோதும் அவியாத அளவுக்கு அது எரிந்து கொண்டே இருக்கும். ஏன்னா தேவன் நமக்கு அறிவித்த பிரகாரம் அது 5 பார்ட்டாக பிரிக்கிறான். ஏன்னா அவனவனுக்கு கிரைகள் தக்கதான் தண்டனை. இப்படிப்பட்ட தண்டனையை இந்த பூமி மேலே ஆசைப்பட்டு மனிதன் தேவனை விட்டு விட்டதுனாலே இந்த பூமிக்குள்ளே அவன் அனுபவிக்கப்பட வேண்டும். ஆனால் இறைமாருக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் கீழே இருக்கிற பாதாளத்தில் இருக்கிற தண்டனை பெற்றிருக்க மனிதன், பூமிக்குள்ளே மரித்து இலைப்பாரி கொண்டிருக்கிற மனிதன், வானத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர் எல்லாம் 3 இடங்களில் இருக்கிற பாவிகளெல்லாம் அக்கினி கடலாக தண்டனைப்பட வேண்டும். 3 இடத்துல இருக்கிற பரிசுத்தவான்கள் அவள் புதியவான புதிய பயன்படியாக குடியேற்றப்படுவார் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆனால் இப்படிப்பட்ட நிலைகளை தேவன் நமக்கு நிலைப்படுத்தியிருப்பதனாலே தேவனுடைய வாசஸ்தலத்தை அறிந்து கொள்ளப்பட வேண்டும். மனிதன் 3 இடத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறார். தேவனுடைய வாசஸ்தலம் என்பது கீழே அவர் மனிதனுக்கு கொடுத்திருக்கிற கீழ்பாதாளம் மேற்பாதாளத்திலிருந்து, இந்த பூமிக்குள்ளாக இருக்கிற பாதாளத்திலிருந்து, மேலே வானத்திலிருந்து 4வது சிங்காசனம் வரைக்கும் கடந்து போவதாக பார்க்கிறோம். ஒரு சில 2-3 நாம் மாளிகை பார்த்து முடிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 1-2 வாசிப்போம். இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். உன்னை எக்கால சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது. உடனே ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். இவையில் இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்ட ஒரு வாசலை கண்டேன். உன்னை எக்கால சத்தம் என்ன பேச நான் கேட்டபோது, இங்கே ஏறி வாழ்வில் பின்பு சம்பவிக்க நான் காண்பிக்கிறேன். உடனே ஆவிக்குள்ளான. அப்போது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனம் ஒரு வீற்றிருந்தார். நம்மை பார்த்த சிங்காசனம் ஏறிங்க சீயோன், அது வேற. இது யாரும் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து அவர் சிங்காசனம் வானத்தில் ஸ்தாபிக்கப்படுகிறது. அதில் சிங்காசனம் என்பது பல சம்பவத்தை பார்த்தோம். சாட்சியின் கூடாரம் ஒன்று இருக்கிறது. இப்படி இறைமாருக்கு நடைமுறைப்படுத்துகிற பிறகு வானத்தில் பல சிங்காசனம் இருக்கிறது. இப்போ நாமளே பார்த்தீங்கன்னா ஒரு வீடு கட்டவும் பல அறைகள் வைத்திருக்கிறோம். ஒரு சில ஐஸ்வர்யானிகளாம் பார்த்தீங்கன்னா அவர் கட்டவை வீடுலாம் பல கோடிக்கணக்கிலெல்லாம் வச்சுருக்கிறாங்க, பல ஏக்கரில். அதில் பல இடங்களை வைத்திருப்பார்கள். அவள் இலைப்பாறக்கூடிய ஒரு இடங்கள், ஒரு மீட்டிங்கால் ஒரு இடம் வச்சுருப்பாங்க, விருந்தினர் சந்திப்பதற்கு ஒரு எல்லாம் ஒரே இடத்துல பல மாளிகை கட்டி வச்சுருப்பாங்க. அதேபோல் சீயோன் என்பது இறைமார்க்கம் தேவன் தங்கியிருக்கிற ஒரு ஸ்தலம். இயேசு கிறிஸ்து இங்கேருந்து போனான்னா அவருக்கு ஒரு ஸ்தலம் கொடுக்கப்படுகிறது. இப்படி பல நிலைகளை உருவாக்கப்படுவதாக வேதம் சொல்லுகிறது. வெளிப்படுத்தின 21ஆம் அதிகாரம் 12 வாசிப்போம். அதற்கு பெரிதும் உயரமுமான மதிலும், கிழக்கே 3 வாசல்கள், வடக்கே 3 வாசல்கள், தெற்கே 3 வாசல்கள், மேற்கே 3 வாசல்கள் ஆக 12 வாசல்களும் இருந்தன. வாசல்களின் அருகே 12 தூதர்கள் இருந்தார்கள். அந்த வாசல்களின் மேல் இஸ்ரவேல் சந்ததியாராகிய 12 கோத்திரத்தாருடைய நாமங்களும் எழுதப்பட்டிருந்தன. நகரத்தின் மதிலுக்கு 12 அஸ்திபார கற்கள் இருந்தன. அவைகள் மேல் ஆட்டுக்குட்டியானவருடைய 12 அப்போஸ்தலரின் 12 நாமங்கள் பதிந்திருந்தன. என்னுடனே பேசினவன் நகரத்தையும் அதன் வாசல்களையும் அதன் மதில்களையும் அளக்கிறதற்கு ஒரு பொற்கோலை பிடித்திருந்தான். இங்கே நம்ம இறைமார்க்கத்தில் பார்க்கிறோம். இந்த பூமியில் 1000 வருஷம் ஆட்சி துவங்கப்படும் போது இயேசு கிறிஸ்து ராஜாவை வந்து அவர் ஆளுகை செய்கிறார். அங்கே ஒரு சிங்காசனம் இருக்கிறது. அந்த சிங்காசனம் பார்த்தீங்கன்னா 12 வாசல்கள், ஒவ்வொரு வாசலும் ஒவ்வொரு முத்துக்கள் பதிக்கப்பட்டிருக்கிறது. அதில் அஸ்துபாரத்தில் 12 ஆதி அப்போஸ்தலர் பேர்கள், அவருடைய வாசலில் 12 அப்போஸ்தலர் பேர்கள், இப்படியே பொதிக்கப்பட்ட ஒரு பெரிய நகரம் பார்க்கிறோம். வெளிப்படுது 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தோட வாசிப்போம். அந்த சிங்காசனத்தில் சூழ 24 சிங்காசனங்கள் இருந்தன. 24 மூப்பர்கள் வெண்வஸ்திரம் தரித்து தங்கள் சிரசுகளில் பொன்முடி சூடி அந்த சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்திருக்க கண்டேன். இங்க ஒரு சிங்காசனத்தை பார்த்து
அதை சுற்றி 24 சிங்காசனம் இருப்பதாக பார்க்கிறோம். 24 மூப்பர்கள் இப்படியாக அதில் தங்கி இருக்கிறார்கள். நம்ம என்ன தெளிவாக பார்த்துருக்கிறோம். ஆனால் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் வானத்தில் பல சிங்காசனங்கள் இருக்கிறது. அருமரத்தை இயேசு பூமியில் ஆட்சி பண்ணும்போது பல சிங்காசனங்கள் உருவாக்கப்படுகிறது. புதியவான புதிய உண்டாகும்போது அங்கே பல சிங்காசனங்கள் நடைமுறைப்படுத்துகிறார். மனிதன் குடியிருப்பதில் பல சிங்காசனங்களை ஸ்தாபித்திருக்கிறார். அதனால் இறைமார்க்கம் சொல்லுகிற பிரகாரம் பரலோகத்து அநேக ஸ்தலங்கள் சொல்ல காரணம் இயேசுக்கு செய்த போய் நமக்கு ஒரு கூடாரத்தை ஆயத்தப்படுறது மாத்திரமல்ல, பல நிகழ்வுகளை மையப்படுத்தியிருக்கிறார். அதனால் பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை என்பது இதோ ஓடிக்கொண்டிருக்கிற வாழ்க்கையோடு நமக்கு நிறைவு அல்ல. இதுதான் வாழ்க்கை. நாம் துவங்க போகிறோம். வாழ்க்கையின் மீது தான் தேவன் நிலைப்படுத்த போகிறார். நம்ம தீர்மானிக்கப்பட்ட எல்லாம் சத்துர சாத்தான் ஆதானை ஏமாற்றி அதை இழக்க வைத்துட்டான். ஆனாலே நம்ம கீழே ஒரு பாதாளத்தில் ஒரு இலைப்பறக்கூடிய இடம், பூமியில் மனிதனுக்கு ஒரு இலைப்பறக்கூடிய இடம், வானத்தில் ஒரு இலைப்பறக்கூடிய இடம், தேவனுடைய சிங்காசனத்தை இப்படி பல இலைப்பற இடங்களை நியமித்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். எல்லாத்தையும் இறைமாருக்கு நடைமுறைப்படுத்த ஒன்று இணைக்கிறார். 4 இடங்களில் காணப்படுகிற மனிதர்களையும் 4 இடத்துல இருக்கிற துன்மார்க்கனுடைய ஒன்று இணைக்கிறார். துன்மார்க்க இந்த பூமியை அக்கினி கடலாக மாற்றி அதை சதா காலம் தண்டனை கொடுக்கிறார். நீதிமான்கள் அப்படியாக பிதாதேவன் கிறிஸ்துவம் மையப்படுத்தும் ஒரு ராஜரிகத்தை, அழியாத ராஜரிகத்தை நாம் கொடுக்க திட்டம் வைத்திருப்பதனாலே இப்படிப்பட்ட பலவிதமான சிங்காசனங்களும் இலைப்பாறுதலும் பரதேசிகளும் இருப்பதனாலே இதை மையப்படுத்தி நீங்கள் ஓடிப்படியாக தெய்வத்திட்டத்தை நீங்கள் நிறைவேற்றி கொடுக்கும்படியாக கேட்டுக்கொண்டும் தேவன் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.